ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதற்கு பிறந்த உங்களையும் அழைக்கிறார் தமிழ் கட்சியினரை. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு கூறப்படுகிறது. இந்த இரண்டு தரப்பினரோடும் நாங்கள் கடந்த நாட்களிலே பேச்சுவார்த்தை நடத்தினவர்களுக்கு தெரியும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்த வகையிலே கோட்பாட்டு இணக்கப்பாட்டுக்கு வருகிற போது அவர்கள் எங்களுக்கு சொன்ன விடயம் 35 சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதாகவும் ஒரே ஒரு சபையிலே மட்டும்தான் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை சொன்னார்கள். அதாவது வவுனியா மாநகர சபையிலே. ஆகையினால் வேறு சில சபைகளிலேயும் இன்னும் 4 சபைகளை பேரிட்டு அந்த சபைகளிலேயும் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். நாங்கள் அதனை நிராகரிக்கவில்லை. மாந்தை மேற்கிலே அவர்கள் கேட்ட ஒரு சபை மாந்தை மேற்கிலே அதற்கான இணக்கப்பாடு எய்தப்பட்டது. அதாவது நாங்களும் அவர்களும் 2 வருடம் ஆட்சியை பகிர்ந்து கொள்வதான இணக்கப்பாடு எய்தப்பட்டது. அது யார் முதலிலே யார் இரண்டாம் தடவை என்பதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த வேளையிலே தான் ஒன்று கைச்சாத்தப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம். இணைந்து செயற்படுகிற சம்பந்தமாக நாங்கள் வேறு தலைவர்களிலே பேசலாம். இப்ப நடக்கிறதெல்லாம் கதிரைக்கான பேரம் பேசுதல். நாங்கள் ஒரு கொடுத்த கோட்பாட்டை சொன்னோம். அவர்கள் 2 பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஏற்றுக்கொண்ட கோட்பாட்டின்படி அவர் ஒழுகுகிறார்கள் முதல்ல பார்ப்போம். ஏனென்றால் சேர்ந்து இயங்குவதற்கு முதல்ல இந்த சின்ன கதிரை விடயங்களையாவது உண்மைத்தன்மை இருக்கிறார்கள் முதல்ல பார்ப்போம். அதுல உண்மைத்தன்மை இல்லாமல் கதை தான் முக்கியம் என்று சொல்லி எவரோடும் கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் செயற்படுறார்கள் என்றால் சேர்ந்து செயற்படுறதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும்.